ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்னையில தீ விபத்து நடக்கும் போது அதற்கு தாவேகா தொண்டர்கள் எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த காட்சிகளும் பரபரப்பா வெளியிட்டாங்க. இதையும் தாண்டி பாதுகாக்க போன நேரத்துல பாத்தீங்கன்னா போலீசாருக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் தள்ளு முள்ளு ஏற்பட்டுச்சு. இதுல தாவேகா தொண்டர்கள் குற்றம் சாட்டினது என்னன்னா, இவர் எங்களை அடிச்சிட்டாரு, உதைச்சிட்டாரு, ட்ரெஸ்ஸை புடிச்சு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் போலீசார்கள் நாங்க எதுவுமே பண்ணவே இல்லை, பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. இதற்கு தாவேகா வைஷ்ணவி, திமுக வைஷ்ணவி என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட். அதாவது சண்டை வேற யாருக்கோ, இவங்க சம்பந்தமே இல்லாம ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ அவங்க சொன்னது என்ன, விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த இன்சிடென்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைஷ்ணவி தாவேகால இருந்து திமுகக்கு ஒரே ஜம்ப். அந்த ஜம்பை தாண்டி அவ்வளவு திமுக பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இன்னைக்கு திமுக பத்தி கோடான கோடி பாராட்டுக்கள், அது சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவங்களோட ட்விட்டர்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அவ்வளோ ஒரு பதிவுகள். அதுல ரீசெண்டா நடந்த இந்த தாவேகாவோட மேட்டர். சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தீ விபத்து நடந்துச்சு, தொண்டர்கள் போய் காப்பாத்த போனாங்க. ஈவன் இந்த போர்வை, சாப்பாடு இதெல்லாம் கொடுக்க போனப்ப காவல்துறையினர் தடுத்திருக்காங்க. அங்க ஒரு சில தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. அங்கே பேச்சுவார்த்தை பலமா போகி அது சண்டையாகி, இது எல்லாமே நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்பட்ட தாவேகா தொண்டர்களிடம் விஜய் பர்சனலாவே பேசினாரு. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. நாங்க நல்லது செஞ்சு உங்க பேரு காப்பாற்றணும்னால நாங்க இறங்கி வேலை செஞ்சோம். எந்த லேடிஸுமே தெருவில் இறங்கி வேலை செய்ய முடியாது சார். எங்க மாதிரி நாங்க செஞ்சு எங்களை அவ்வளவு கேவலப்படுத்தி தகாத வார்த்தை பேசி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப மானபங்கப்படுத்தினாரு சார். ஒரு ஆனா பேக் பெயின், ஹெட் பெயின் இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு சார். ஆனா இல்லைன்னா மாறணும்னா கண்டிப்பா ஓகேண்ணா, மாத்துங்கண்ணா. உங்க ஒருத்தருக்காக நாங்க எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்ண்ணா. சோ இதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ திமுக வைஷ்ணவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட். அதாவது வைஷ்ணவி தன்னோட எக்ஸ்கல பக்கத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கடந்த ஒரு மாத காலமா என்ன அசிங்கமா திட்டுறாங்க, அவங்களையெல்லாம் கேட்க விஜய்க்கு துப்பு இல்லையா, என்னைய மட்டும் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இல்லாம, உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா சட்னியா, வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட். இப்ப இதை போட்டதுல இருந்து பயங்கரமா வைஷ்ணவி இன்னும் ஓவராலா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி உங்களை கலாய்ச்சிதான் இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதுல எக்ஸ்ட்ராவா இதை சொன்னோன்னே இன்னும் கலாய்க்கிறாங்க. அதாவது என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம உள்ள விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மீமுக்கு ஏற்ப இப்ப வைஷ்ணவியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ட்விட், போலீஸ் தரப்புல இருந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி நாங்க யாரையும் அடிக்கல, கை வைக்கல, தள்ளுமுள்ளு தான் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை திருப்பி ரிப்ளைல ட்விட் போட்டு, இந்த மாதிரி போலீசார்கள் எதுவுமே பண்ணல, உங்களோட உட்கட்சி நோக்கத்துக்காக நீங்க திமுகவை தப்பு தப்பா பேசலாமா, நீங்க பாஜகவோட இணைய போறீங்கன்னு பார்த்தாவே தெரியுது, தேவையில்லாமலாம் சொல்லாதீங்க, குழப்பத்தை உண்டாக்காதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா தண்டோரா அடிச்சு பேசுறாங்க. அதற்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்ரோல் மீம். அதாவது வைஷ்ணவி அவர்கள் தாவேகால இருந்த வரைக்கும் திமுக அவ்வளவு ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு மாடல் ஆட்சியா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஆட்சி, பெண்கள் இந்த ஆட்சியில நிம்மதியா இருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு திமுகல போயிட்டு திமுகவை தப்பா பேசாததே ஒரு பெரிய விஷயம் தான். இதோ தாவேகா ரொம்ப உட்கட்சி நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. தாவேகா எத்தனை தடவையோ பாத்தீங்கன்னா பல போராட்டங்களிலும் பல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல வைஷ்ணவியோட பங்கு முக்கியமானதா இருந்திருக்குது. அப்பெல்லாம் தெரியாதது இப்ப ஹெல்ப் பண்ண போனதான் உட்கட்சிக்காக அப்படின்றது சொல்றது நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. சோ வைஷ்ணவி இந்த நேரத்துல தான் தன்னுடைய வன்மத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த வன்மத்துக்கான இந்த ட்விட்டை பார்க்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.